இறங்கியிருக்கிறது. ஆதலால் அவர் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் வேறு விதமான ஆசா பாசங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் துணை போயிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இன்றைக்கு மதச்சார்பற்ற உருவாக்குறோம், இன்னைக்கு பாசிசமா என்று கேட்டவர் இன்றைக்கு RSS உடைய சங்கி கும்பல்களின் ஆலோசகர் தலைவர்கள் தான் அவர்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். அதிலே கூட இறந்து போன இருவருடைய குடும்பத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் காணொலி காட்சியின் மூலமாக இந்த வழக்கை நாங்கள் தொடுக்கவில்லை என்ற போது சிபிஐ உத்தரவிட்டிருக்கிறது என்று சொன்னால், யாருடைய பிடியை கையில் வைத்துக் கொண்டு, யாருடைய குடிமையை கையில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் அரசியல் களத்தில், இந்த ஆட்சி அதிகார களத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறியலாம். ஆனால் இந்த இயக்கம் ஒன்னையும் பார்க்கும், உங்கள் ஒப்பனையும் பார்க்கும் என்கிற வரலாற்று பின்புலம் கொண்ட இயக்கம். சமூக நீதி என்கிற மகத்தான ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது, சமத்துவம் என்கிற ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக உண்மை வெளிவந்து உண்மையான குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் சட்டத்தில் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த அவை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் ஆற்றிய மகத்தான பணிகளுக்கும், மருத்துவர்களை ஊசி போட்டு கொண்டு விட்டார்கள், செவிலியர்கள் கொண்டு விட்டார்கள் சொல்றார்கள், அந்த மகத்தான பணியை சகித்துக் கொண்டு செய்தவர்கள் காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அதற்கு உதவி செய்த பொதுமக்கள், ஆம்புலன்ஸ். நீங்க கொடி கட்டிக்கிட்டு வச்சிருக்கிற 5 ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் தான் தூக்கிட்டு போறான். நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே தலை தொங்கி 2 பேரும் தூக்கிட்டு போறாங்க. ஒரு குழந்தை அப்படியே இங்க செத்து கிடக்குது, உயிர் போச்சு. எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க, முதலுதவி கொடுக்குறாங்க. 1 வயது பொண்ணு முதலுதவி செய்யறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அட்டென்ஷன் கிரியேட்டா திருப்புவதற்காக வீசப்பட்டது தேங்காய் மட்டை, தேங்காய் பாட்டில் இந்த தண்ணிகள். அங்கு எந்த இடத்திலும் திட்டமிட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலவரமோ அந்த இழப்புக்கோ காரணம் அல்ல. உண்மையிலே இது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் அறிந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழ் சமூகம் அப்படியே எல்லாத்தையும் சினிமாக்காரர் சொல்லிட்டாருன்னா அவர் உண்மையை தான் பேசுவார், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப சாப்பிட்டானவர் அப்படி என்று ஒரு பிம்பம் கட்டி எடுக்கப்பட்டது. அந்த பிம்பத்தை அடைத்து வருவதற்குத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள் காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த செய்திகளை, கரூர் சம்பவத்தை குறித்து இந்த பேரவையை கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.